The next one is singular and plural nouns. So uncountable, countable நமக்கு தெரிஞ்சிருக்கும். Singular and plural nouns. Singular refers to one, plural refers to more than one. அதாவது ஒரு பொருளுக்கு நாங்க சிங்கியுலர் ஒருமை என்று சொல்லுவோம், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை நாங்க பன்மை என்று சொல்லுவோம், அதை ப்ளூரல் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ ரூல்ஸ் ஆஃப் ப்ளூரலைசேஷன் தான் நாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த எக்ஸாம்பிள பாருங்க. A child is playing outside while other children are inside. ஒரு ஆள் வந்து வெளியில பிளே பண்றாராம், ஒரு சிறுவன் வெளியில விளையாடி கொண்டிருக்கிறான், மற்ற சிறுவர்கள் வந்து உள்ளே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சைல்டுல ப்ளூரல் இங்க என்னவா மாறுது, சில்ட்ரனா மாறுது. ஸோ இதை எப்படி நாங்க ப்ளூரலைஸ் பண்ற இதுல ரூல்ஸ் என்னன்னு கேட்கிறார்களுக்கு தான் இந்த சார்ட். ஸோ தேவையான விஷயங்களை கட்டாயம் நோட் பண்ணி எடுத்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரூல்ஸ் வந்து we have total 7 rules, main rules. ஸோ இந்த நவுன்ஸை வந்து நாங்க 2 டைப்ஸா மேஜரா டிவைட் பண்ணுவோம். ஒன்று வந்து ரெகுலர் நவுன்ஸ் அண்ட் இர்ரெகுலர் நவுன்ஸ். இந்த ரெகுலர் நவுன்ஸ் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு சிங்குலர் நவுனோட எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ சேர்ந்து ப்ளூரலைஸ் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நாங்க ரெகுலர் நவுன்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இர்ரெகுலர் நவுன்ஸ் இப்படி ஒரு ஃபார்மட் இல்லாம மாறி வரும். ஒரு வேர்ட் ஒரு மாதிரியும் இன்னொரு வேர்ட் இன்னொரு மாதிரியும் ஒரு ஃபார்மேஷன் இல்லாம வர எல்லாத்தையுமே நாங்க இர்ரெகுலர் நவுன்ஸ் சொல்லுவோம். ஸோ ரெகுலர் நவுன்ஸ் ஒரு சிங்குலர் வேர்டோட சிங்குலர் நவுனோட எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ சேர்த்து நாங்க ப்ளூரலைஸ் பண்ணோம்னு சொன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலர் நவுன்ஸ் சொல்லுவோம். அப்படி ஒரு ஃபார்மேஷன் இல்லாம குழம்பி வர எல்லாத்தையுமே நாங்க இர்ரெகுலர் நவுன்ஸ் சொல்லுவோம்.